நேற்று வர்ஷினி ரோஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சௌந்தர்யாவை சியாவான்னு ஒரு டாக் உண்டுல்ல, அந்த டாக் மாதிரி தான் சௌந்தர்யா நீங்களும் இவ்வளோண்டு தான் இருப்பீங்க. இருந்துட்டு ஓன்னு எப்போ பார்த்தாலும் சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு வந்து ஆரோன் டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவோட வாய்ஸை மார்க் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் அப்போ சொல்கிறாங்கன்னா, இஸ் இட் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன். இஸ் இட் இன்னுமா நீங்கள் இந்த ஷோவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் எல்லைமீறின ரோஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரோஸ்ட் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. இவ்வளோ என்னதான் இருந்தாலும் ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு டாக்னு ஸ்டேஜில் வச்சு சொல்கிறது கண்டிப்பாக தப்பு. நம்மளை சொன்னால் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி அந்த வாய்ஸை ஸ்டேஜில் எடுக்கிறது அது வந்து ரொம்ப தப்பு. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும்போது அவங்க அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. அடுத்தவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அஃபெண்ட் ஆவாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து டெஃபினட்டாக அஃபெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ சௌந்தர்யா ஒன்றும் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். டெஃபினட்டாக சௌந்தர்யாவும் நிறைய பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நான் வர்ஷினி பண்ணதை நான் சொல்ல வரேன். வர்ஷினி வந்து இப்படி பேசினது தப்பு. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஜாக்லின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சிரிக்கலைங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கேட்டுட்ருக்காங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாலே, டாகுன்னு சொல்லிட்டாலே, கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லினோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ பரவாயில்ல. எப்பயுமே வந்து சௌந்தர்யாவை ஜாக்லின் லெட் டவுன் பண்ணதே கிடையாது. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு உண்மையிலே வருத்தப்பட்டு தான் ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை எல்லாருமே ஒரு குத்தும் போதுமே வந்துட்டு ஜாக்லின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாவுக்கு வர்ஷினிக்கு வந்துட்டு பிக் பாஸ் கேட்பாரு. பிக் பாஸ் இல்லைங்க, விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கேட்குறாரோ இல்லையோ, கண்டிப்பாக அடுத்த வாரம் சௌந்தர்யா வர்ஷினியை வச்சு செய்வாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சௌந்தர்யா எங்கேயுமே கணக்கு மிச்சம் வச்சுக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீக் வர்ஷினியை போட்டு படுத்த போகிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏதாவது ஒரு சர்வாதிகாரி ரோல் கொடுத்தா வர்ஷினியோட நிலமை அவ்வளோதான். பார்ப்போம் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.